தமிழ் சினிமால உச்ச நட்சத்திரமா இருக்கக்கூடிய சமந்தா கையில பணம் இல்லாம ஒரு நாளைக்கு ஒருவேளை மட்டுமே சாப்பிட்டேன்னு தன்னுடைய வேதனைய பகிர்ந்திருக்காங்க. எல்லா தரப்பு ரசிகர்களாலேயும் விரும்பப்படக்கூடிய நடிகைகள்ல ஒருவரா சமந்தா இருக்காங்க. இவங்களுடைய பவர்ஃபுல் நடிப்பும் திறமையும் தான் இவங்களுக்கு பல ரசிகர்களை உருவாக்கி கொடுத்திருக்கு. சமந்தா ஒரு மாடர்ன் பெண்ணா இருந்தாலும் எல்லாரும் பொறாமைப்படும்படி குடும்பத்தை நடத்தி வந்துட்டு இருந்தாங்க. யார் கண்பட்டதோ தெரியல, சமந்தாவும் நாகச்சைத்தன்யாவும் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சுட்டாங்க. சமந்தாவும் தெலுங்கு நடிகர் நாகச்சைத்தன்யாவும் காதலிச்சு கடந்த 2017ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 4வது திருமண நாளுக்கு 5 நாட்களுக்கு முன்னாடி அக்டோபர் 2ஆம் தேதி தாங்கள் பிரியறதா சமூக வலைதளங்கள்ல அறிவிப்பு வெளியிட்டு பிரிஞ்சாங்க. கணவரை பிரிஞ்ச பிறகு நடிகை சமந்தா சினிமால பிஸியா நடிச்சிட்டு வந்தாங்க. மயோசைட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த சமந்தா 6 மாதங்களுக்கும் மேல எழுந்து நடக்க கூட முடியாம அவதிப்பட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல தான் சமந்தா வாடகத்தாய் கதை அம்சத்தை கொண்ட அதிரடி ஆக்ஷன் திரைப்படமான யசோதா படத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தை தொடர்ந்து காவிய காதல் திரைப்படமான சாகுந்தலம் படத்துல சாகுந்தலையா நடிச்சிருந்தாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம்னு 5 மொழிகள்லயும் பேன் இந்தியா திரைப்படமா வெளியாகி இருந்தது. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல. அதுக்கு பிறகு விஜய் தேவர்கொண்டா கூட குஷி படத்துல நடிச்சாங்க. இந்த படத்துக்கு வரவேற்பு கிடைச்சு கலெக்ஷனை அள்ளி இருந்தது. இந்த படத்தை தொடர்ந்து பாலிவுட் ஹீரோ வருண் தவான் கூட சேர்ந்து இங்கிலீஷ் வெப் சீரிஸான சிட்டாடல் தொடரினுடைய படப்பிடிப்பை முடிச்சாங்க. ஹாலிவுட்ல பிரியங்கா சோப்ரா மற்றும் ரிச்சர்ட் மேடன் நடிச்சிருக்காங்க இந்த வெப் சீரிஸ்ல. இந்த பாத்திரங்களுடைய இந்திய பதிப்புல சமந்தா மற்றும் வருண் தவான் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. இந்த இணைய தொடருக்காக நடிகை சமந்தா 10 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காங்க. ஓடிடில அதிகம் சம்பளம் வாங்கும் நடிகை இருக்கும் சமந்தா தன்னுடைய கடந்த காலத்துல ஒரு வேலை சாப்பிடுறதுக்கே கஷ்டப்பட்டதா சொல்லியிருக்காங்க. அதுல நான் பள்ளி படிச்சுட்டு இருக்கும் போது என் அம்மாவும் அப்பாவும் என்னை நல்லா படிக்க சொன்னாங்க. நானும் நல்லா படிச்சு 10ஆம் வகுப்புல முதல் மதிப்பெண் எடுத்தேன். 12ஆம் வகுப்பு மற்றும் கல்லூரியும் போயிருந்தேன். ஆனா நான் மேலும் படிக்க விரும்பியப்போ குடும்ப சூழ்நிலை காரணமா என் பெற்றோர்னால என்னை படிக்க வைக்க முடியல. இதனால கிடைச்ச வேலைக்கு, அதாவது திருமண விழாக்கள்ல வரவேற்பாளர் வேலைக்கு போவேன். அதுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம் தருவாங்க. மேலும் குடும்ப வறுமை காரணமா ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் சாப்பிட்டேன். உங்கள் பாதை என்னங்கிறத நீங்க தேர்வு செய்யுங்க. நீங்க எதை வேண்டும்னாலும் அதை கனவு காணுங்கள். அதை நீங்க அடைவீங்க. அதுல நீங்கள் தோல்வி அடைந்தாலும் விடாமுயற்சியை கைவிடாதீங்க. நிச்சயம் அது ஒரு நாள் நடக்கும்னு பேசியிருக்காங்க.